ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி கோதாவரி ஆற்றில் நடைபெற்ற புஷ்கர் திருவிழாவின் கூட்ட நெரிசலில் சிக்கி 35 பேர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நெருக்கடி அளித்து வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில் மூலமாக கேட்கலாம். எழில், சொல்லுங்க, இப்போ சந்திரபாபு நாயுடு பதவி விலக வேண்டும் என எந்தெந்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றார்கள்? நிச்சயமாக, அதாவது இந்த கோதாவரி புஷ்கர் திருவிழாவினுடைய முதல் நாள் அன்றே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மக்கள், அதாவது பொதுமக்கள் குளிக்கின்ற இடத்திற்கு வந்து அவரும் மக்களோட மக்களாக குளிப்பதற்காக வந்திருந்தார். அவர் நீராடிய போது அவருடன் சேர்ந்து நீராட வேண்டும் என லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ஆற்றுக்குள் இறங்கியதால் மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம், விபத்து நடந்து அதில் 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்ற இந்த விழா ஒரு மகிழ்ச்சிகரமான விழா என்று தெலுங்கு மக்களுக்கு நாம் ஒரு அடையாளமாக சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவில் முதல் நாளன்றே இப்படி மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது ஆந்திர அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தெலுங்கு தேசம் கட்சிக்கும் அதனுடைய முதல்வருக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது பிரதான எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த சம்பவத்தை மிகப்பெரிய அரசியலாக கையில் எடுத்து தற்பொழுது தொடர்ந்து அறிக்கை விடுவது, அந்த ஆந்திர அரசுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்ற நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இவர் வந்து விஐபிகளுக்கு என்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்தில் தான் முதல்வர் சென்று குளித்திருக்க வேண்டும். எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி பொதுமக்கள் நீராடுகின்ற இடத்திற்கு அவர் ஒரு விளம்பரம் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற ஒரு விளம்பரத்திற்காக அவர் வந்து மக்களோடு மக்களாக இறங்கி குளித்ததுதான் இவ்வளவு பெரிய ஒரு விபத்திற்கு காரணம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு முதல்வராக இருக்கிறார் என்றால் அவர் வர வேண்டும் என்பதற்கு முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்திவிட்டு பிறகு அவர் நீராடுவதற்கு வந்திருக்க வேண்டும் என்று இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்படியெனில் இந்த 35 பேர் உயிரிழந்திருக்கிற இந்த கோர சம்பவத்திற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தான் பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பதவியை விலக வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகளும் தற்பொழுது ஆந்திர அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆந்திர அரசு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட திருவிழா நடத்துவதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள், ஆனால் போதுமான அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை. இதை நாங்கள் நேரடியாக கண்கூட பார்க்க முடிந்தது. தற்பொழுது ஆந்திர அரசு இதில் ஒரு ஏனோ தானோ என்று நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இத்தனை உயிர்கள் பலியாவதற்கு காரணம். எனவே இதற்கு முழு பொறுப்பேற்று சந்திரபாபு நாயுடு தார்மீகமான முறையில் முன்வந்து பதவி விலக வேண்டும் என அவர்களும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். இப்படி ஆந்திர அரசிற்கு இந்த கோதாவரி புஷ்கர் சம்பவம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் அதில் ஏற்பட்டிருக்கிற முதல் நாள் அன்று ஏற்பட்டிருக்கிற உயிரிழப்பு இந்த அரசுக்கு உண்மையிலேயே ஒரு நெருக்கடி காலகட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும்.